பொண்ணு அனுப்பிச்சலாமண்ணே. சரி நீ போமா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுங்க. எனக்கு அப்புறம் இந்த காடு கழனி வீடு எல்லாம் அவளுக்கு தான். மேற்படி நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீரு சிறப்புமாக செஞ்சு கொடுத்துறேன். நான் என்னங்க பெருசாக கேட்டுற போகிறேன். கல்யாணத்தை சீரும் சிறப்புமா ஊரே மெச்சிக்கிற அளவுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே சும்மா இருங்க. போதுங்க. வரதட்சணை எவ்வளவு கொடுக்க போறீங்க, பவுன் எவ்வளவு போட போறீங்கன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த காலத்தில் வந்து சீரு சனத்தின்னு பேசிக்கிட்டு மாமா எனக்கு வந்து திலகாவை பிடிச்சிருக்கு. திலகாவுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா காட்டின போட விட அனுப்பி வைங்க மாமா. தாலி கட்டி நான் காப்பாத்துறேன். அட மாப்பிளையே சூரிய தங்கா போல் விளைக்கிற மாதிரி வச்சிட்டாருன்னா நீ என்ன பேசிக்கின்னு பார்த்துக்கின்னு வேலையை நடத்தியா போச்சு. என்ன இருந்தாலும் ஆச்சார மாப்பிள்ள தான். அதிலும் ஒரு தெளிவு தான். பட்டுன்னு சொல்லிட்டாருல்ல. மேற்கொண்டு ஆவரத்தை பார்க்கணும். கட்ட மாத்தியா மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குதாமா. வரதட்சணையே வேணாமா. மாப்பிள்ளைக்கு ஒருவேளை கோளாறுகளாவது இருக்குது என்னவோ. அத்தை எவனாவது யோசனை பத்தியா? கேசவா, இப்படி ஏதாவது கொளுத்தி போட்டுருந்தேன்னு வச்சுக்கேன், சங்க அறுத்து போட்டுருவேன். வேற என்னங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு எட்டு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டீங்கன்னா முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிடலாம். அப்புறம் என்னண்ணா நல்ல தேதி பார்த்து வர சொல்கிறாங்க நம்மளையும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்ப நாமளும் இந்த பங்குனிக்கு போயிருந்துருவோம். ஏம்மா தட்டை வந்து எடுத்துக்கோ. ரொம்ப சந்தோஷமா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்போ நாங்கள் புறப்பட்டுங்களா? எல்லாருக்கும் போயிட்டு வரோம் ஐயா. அப்பா அப்பா என்னடா என்ன வேணும் என் செல்லக்குட்டிக்கு? அப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாப்பா. சிரிக்கும் என்ன செய்யறோம் பாரு. ஓடாத, நில்றி, நில்லு நில்லு, ஓடாத, நில்றி, விர்றி. என்ன செய்யறோம் பாரு, என்ன செய்யறோம் பாரு. ஓடாதரி, நில்றி, பெத்தவன் சொல்றான், ஓடாத, நில்றி. சிரிக்கும் அவள. நல்ல காரியத்துக்கு உன்னை இடுப்புல வச்சு கொஞ்சம் வா. ஓடாத, நில்றி, ஓடாத, நில்லு. உன்னை சொல்லி குத்தம் இல்ல. சோத்துக்கு பதிலா கொழுப்ப போட்டு வளர்த்தா பாரு. அவ்வளவு சொல்லணும். இந்த வரண்டி புள்ளியா பத்திச்சிரியா, புள்ளியா பத்திச்சிரியா, புள்ளியா பத்திச்சிரியா. பகுத்துற உன்னை. ஓடாதடி, ஓடாத, ஒண்ணு போறதா சரி. மாமா மாமா சங்கிலி போட்டு கட்டறா. கிறுக்கு குத்தி போச்சுடா. ரெண்டு கொலை விழுது. இவளோட சின்ன பொண்ணு, இவளுக்கு ரெண்டு பேரும் நீ கொல்லாம விட மாட்டேன். நீ ஓடாத, நில்றி. எப்படி பாக்குற பத்தியா? சிரிக்கி வரேன் வரேன். இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு அந்த ரெண்டு தலையை எடுத்துக்கிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போடல. என் பேர் சம்பந்தம் இல்ல. புள்ளையோட பெத்து வச்சிரா. புள்ள உடம்பு பூரா கோழி போச்சு. என்ன சொல்லு. எனக்கு வர கோபத்துக்கு இன்னைக்கு என்ன உட்கார். அவளை என்ன பண்ற? பச்சை புள்ளைய போட்டு அடிச்சின்னு. யாரா பச்சை புள்ள? அவளா பச்சை புள்ள? பின்னாப்பா கல்யாணம் ஆயிட்டா, கல்யாணம் வேற வீட்டுக்கு போக போதே, அதை போட்டு அடிச்சின்னு. யாரு கல்யாணம்? அவளுக்கு கல்யாணம் எல்லாம் மயிறு போச்சு. ஊரை சுத்தி ஒரு மாப்பிள்ளைய கொண்டாந்தா அவ என்ன சொல்ல தெரியுமாங்க? சொல்லு. என்ன என்ன சொல்லு சொல்லியா? அவளை போய் கேளு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அவளை போய் கேளண்டா. என்ன கேட்டா? வேணான்றவா? என்ன அத்த, என்ன ஆச்சு? தாலியை கேளு. இந்தாங்க தண்ணி குடிங்க. சிவனப்பா. ஐயா மாமா என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, என்ன சொல்றாவா? பொண்ணால பத்தி வச்சிருவா. இவளை கொண்டு போட எல்லாம் சரியா போடும். இவளை கொல்லணும் முதல்ல.
பொண்ணு பெத்து வச்சிரா பாரு பொண்ணு. சரி நீரே நான் போய் என்னன்னு கேக்குறேன். ஆனா மாமா இந்த பார் நீ மட்டும் உள்ள வந்த அப்புறம் நடுக்கிறதே வேற. அவன் மூஞ்சல எவனோ முடிப்பான். அதான் இந்தால ஒழுங்கா பாத்து நான் போய் கேக்குறேன். திலகா ஏய் திலகா ஏயா வயசான காலத்துல இப்படி திலகா நீ ஒழுங்கா பெத்து வச்சிருந்தா திலகா நான் ஏன்டி இப்படி ஆவறேன்? என்ன திலகா அங்க உங்க அப்பா வாசல்ல அடவு கட்டி ஆடுனுக்குறான், நீ பாட்டு உட்காந்துங்கன்னு நகத்துக்கு பாலிஷ் போட்டுனுக்குற. அது கத்திச்சுன்னா அதுக்கிட்டே போய் கேளு. என்கிட்ட ஏன் சொல்ற? சத்தியமா சொல்றேன் திலகா, கொப்பனுக்கு இருக்கிற அதே திமிரு உனக்கு இருக்குது. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். எங்க போற? இவர் வந்துட்டார் நாடகம் பண்றதுக்கு. அச்சிப்பா. ஏய் இப்போ இந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல்ன்ற? ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கிறான், மாசம் ஆனா 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், எல்லாத்துக்கும் மேல தண்ணி அடிக்கிறது இல்ல தம் அடிக்கிறது இல்ல, இதுக்கு மேல என்ன வேணுன்ற? உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப நீயே கட்டிக்க. ஒன்னு சொல்றேன் திலகா, நீ மட்டும் இப்படி பண்ணிந்தேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு உன்னை கட்டிக்க ஒருத்தன் நிக்க மாட்டான். ஏன் நீ கட்டிக்க மாட்டியா? உன்னெல்லாம் போய் லவ் பண்ண பாரு. உடம்பு முழுக்க சர்க்கரையை வச்சுக்கிட்டு ஏயா இப்படி ஓடி ஆடிட்டு இருக்கிற? என்னடா சொல்றாவா? அவளுக்கு கல்யாணம் வேணாமா? கல்யாணம் வேணாமா? ஏனா? அவ லவ் பண்றாளாம். என்னது லவ் பண்றாளா? என் பொண்ணு லவ் பண்றாளா? கேட்டியாடி? ஐயோ. உன் பொண்ணு லவ் பண்றாளா? லவ் பண்றாளா? என் பொண்ணு லவ் பண்றாளா? கேட்டியாடா? நம்ம வீட்டு டயானா மகாராணி லவ் பண்றாளா? லவ் ஊரெல்லாம் தேடி ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்தா லவ் பண்றாளா? லவ். எப்பா அந்த புண்ணியவன் தப்பிச்சான்டா. யார் பெத்த புள்ளியோ இவகிட்ட மாட்டிக்கின்னு சின்ன பண்ண படத்தை விட அவன் தப்பிச்சுக்கிட்டான் இல்ல? அப்பா அது போதுண்டா. எவனையாவது இழுத்துன்னு ஓட போறாமா இல்ல நானே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போடணுமா? கேட்டு சொல்றீ சொல்லு சொல்லு. சரி நம்ம டயானா மகாராணிய மயக்குன அந்த சார்லஸ் மகாராஜா யாரா? நான் தான். மானிட பயலே ராமா, மடிந்திட காலமாச்சோ, பூடை குரங்கன் வாலியை கொன்றிட்டாய் மறைந்து தாக்கி, ஆனிடை பேடியாகி அமர்க்களம் வந்து நின்றாய், பானுவின் ஒளியின் முன்னே பனி போல முடியும் வாழ்நாள், பனி போலே முடியும் வாழ்நாள்.